Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. டுடே பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் வந்து ரீசெண்டாக வந்து கோர் அப்டேட் வந்தது சரிங்களா. ஸோ நான் நிறைய பேருக்கிட்ட ஸ்டார்டிங்கில் இருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் கூகுளில் கோர் அப்டேட் வந்திருக்கு. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கெல்லாம் பேக் லிங்க் வந்து பில்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். யாருமே நீங்கள் வந்து கேட்கல சரிங்களா. ஸோ இதனால் வந்து எந்த அளவுக்கு சைடு எல்லாருமே அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது இது வரைக்கும் என்ன தெரிஞ்சு தமிழில் யாரும் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இது யாரும் கொடுக்குறது வாய்ப்பே கிடையாது சரிங்களா. ஸோ கோர் அப்டேட் வந்ததுக்கான ரிப்போர்ட் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் எந்த டேட்டில் வந்து கோர் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா மார்ச் மாதம் 13ஆம் தேதி 13னா 2025 இப்போ தான் 13ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட மார்ச் வந்து 27ஆம் தேதி ஓகேங்களா. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வந்து முடிஞ்சுது. கான்செப்ட் புரியுதுங்களா. ஆவரேஜ் டியூரேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் வந்து நமக்கு வந்து இந்த கோர் அப்டேட்ன்றது இடையில வந்து நடந்திருக்கு சரிங்களா. ஸோ இந்த 14 நாளில் சைடுக்கு எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் ப்ரூஃப் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கோர் அப்டேட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னா யார் வெப்சைட்டுக்கு வந்து பேக் லிங்க் பில்டு பண்ணாங்களோ அவங்க வெப்சைட்லாம் வந்து தப்பிச்சிடுச்சுன்னா அவங்களுடைய ரேங்கிங் பொசிஷன் வந்து குறைய கிடையாது ஒன்று. அதே சமயத்தில் வந்து இப்போ டாப் 10க்குள்ளே இருந்த வெப்சைட்லாம் வந்து அதாவது 10வது பொசிஷனில் இருந்தது எல்லாமே பேக் லிங்க் பில்டு பண்ணவங்க எல்லாருமே வந்து நம்பர் 1 நம்பர் 2 அந்தமாரி ரேஞ்சுக்கு போயிட்டாங்க மேலே ஓகேவா. பேக் லிங்க் பில்டு பண்ணாமல் அந்த பொசிஷனில் இருந்திருப்பாங்க மெயின் ரோலாக வந்து 3-4 இந்தமாரி அந்த கீவேர்ட்ஸ் பர்டிகுலர் கீவேர்ட்ஸ் ஏதாவது ஒரு சிலது வந்து ரேங்க் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதுபோல் கீவேர்ட்ஸில் ரேங்க் ஆனதெல்லாம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அடிச்சு கீழே இறக்கிட்டாங்க ஓகேங்களா. ஸோ ஒரு நாளைக்கு 1000 பேர் வந்த டிராஃபிக்லாம் ஆர்கானிக்காக 1000 பேர் வந்திருப்பாங்க உங்கள் வெப்சைட்டுக்கு. கான்செப்ட் புரியுதுங்க என்ன சொல்ல வருன்றது. ஸோ அது போல் வந்திருந்தாலும் கூட ஆர்கானிக்காக உங்கள் டொமைன் வந்து கூகுளில் ரேங்க் ஆயிருந்தாலும் சரி அல்லது நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டோ அல்லது பேஜஸோ அல்லது நீங்கள் பர்டிகுலராக கஸ்டம் பில்டாக நீங்கள் வந்து வெப்சைட்டை பில்டு பண்ணியிருந்தாலுமே சரிங்களா. நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருந்தாலுமே இந்த கோர் அப்டேட்டில் அடி வாங்கிறது எப்படின்னா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருக்கோம். தென் கரெக்டாக இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி இந்த கோர் அப்டேட் வந்திருக்கா சடனாக உங்கள் வெப்சைட்டுக்கு அடிபாதாளத்துக்கு வந்திருக்கும் ஓகேவா. ஸோ சீரியஸாக சொல்கிறேன் நண்பா ஃபுல் அண்ட் ஃபுல் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்திருக்கும் 14லேருந்து கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 27ஆம் தேதி ஓகேங்களா. ஸோ இதில் இடையில இருக்கக்கூடிய எல்லா நாளுமே உங்கள் வெப்சைட் வந்து எப்படி தெரியுமா வந்திருக்கும் ஒரே கோடு வந்து ரோடு போட்ட மாரி நேராக இருந்திருக்கும் ராக்கெட்டு மாதிரி மேலே போயிட்டு இருந்திருக்கும் உன்னுடைய கிராஃப் ஃபீச்சர். அது என்னன்றது கூகுள் சர்ச் கன்சோல் உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்டாக காட்டுறேன் சரிங்களா. ஸோ புரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு 3 மந்த்துக்கு ஒன்ஸு அல்லது ஒவ்வொரு 6 மந்த்துக்கு வந்து கூகுளில் வந்து பாண்டா அல்காரிதம் பென்குயர் அல்காரிதம்னு சொல்லிட்டு இது போல் ஏகப்பட்ட அல்காரிதம் கோர் அப்டேட் வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ பேக் லிங்க் பில்டு பண்ணுங்கள். பேக் லிங்க் பில்டு பண்ணால் தான் கூகுளில் எப்படியாப்பட்ட கோர் அப்டேட் வந்தாலுமே நம்ம வெப்சைட் வந்து கூகுளில் வந்து சர்வே பண்ணோம் சரிங்களா. ஸோ அப்டேட்டுக்கான பேக் லிங்க் அதாவது கோர் அப்டேட்டை முடிஞ்சிட்டு பிடுங்க நான் ரிப்போர்ட்டு தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கான ரிப்போர்ட்டுமே நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நீங்கள் கூகுளில் ரிசர்ச் பண்ணி பாருங்கள் உண்மைக்குமே கோர் அப்டேட் வந்துதா வரலைன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும் சரிங்களா. தென் சரி இப்போ வந்து உங்களுக்கு அதாவது கோர் அப்டேட் வந்ததில் சைடு எப்படிலாம் அஃபெக்ட் ஆயிருக்குன்றது இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டேன் ஓகேங்களா. இதுதான் நீங்கள் டீப்பாக ரிசர்ச் பண்ணாலுமே உங்களுக்கு இதுதான் இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ ஒரு தமிழ் ஆடியன்ஸை நான் உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் சொல்லியிருக்கேன். பேக் லிங்க் எடுத்த வெப்சைட் எல்லாமே தப்பிச்சிடுச்சு. பேக் லிங்க் எடுக்காமல் நம்பர் 3 நம்பர் 5க்குள்ளே இது போல் டாப் 10ல் எந்த வெப்சைட்டு ரேங்க் ஆயிருந்தாலுமே அது எல்லா வெப்சைட்டோடைய பொசிஷன் வந்து அடி வாங்கிடுச்சுன்னு சொன்னேன். அதாவது நம்பர் 2ல் ரேங்க் ஆயிருந்தனா நம்பர் 9க்கு போயிருப்பேன். சடனாக பொசிஷன் வந்து உனக்கு மாறி போயிருக்கும் ஓகேவா. நம்பர் 9ல் இருந்திருப்பேன் பட் ஆனால் நீ பேக் லிங்க்குக்காக வேலை செஞ்சுருந்துருப்பேன் அப்படின்னும் போது அவங்க வெப்சைட்லாம் 2-3ல் வந்து ரேங்க் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஓகேங்களா. தென் ஸ்டாண்டர்டாக இருந்த வெப்சைட் எல்லாமே தப்பிச்சிடுச்சு. அதே போல் தப்பாக பேக் லிங்க்குக்காக வேலை செஞ்ச எல்லா வெப்சைட்டுமே வந்து ஸ்பேம் ஸ்கோர் 10க்கு மேலே வந்து ஏறி போயிடுச்சு. இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து புதுசாக இந்த கோர் அப்டேட் வந்து வச்சு செஞ்சுருக்காங்க பல பேர் வெப்சைட்டை. தென் அதில் ஒரு வெப்சைட் நம்மளுதுமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்குன்றது தான் உண்மை சரிங்களா. ஸோ அதுக்கான ப்ரூஃபுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன். தென் தயவு செஞ்சு நான் மறுபடியும் சொல்கிறது என்ன தெரியுமா மாதத்துக்கு ஒரு 1000 பேக் லிங்க் ஆச்சு பில்டு பண்ணுங்கள் எல்லாரும் ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ பண்ணலையோ உங்கள் வெப்சைட்டுக்கு அதை விட்டுருங்க. கண்டென்ட் போடுறீங்களா விட்டுருங்க. தென் உங்கள் வெப்சைட்டு தான் ஒரு ஃப்யூச்சர் ஒரு நீடு இருக்குது அதை வச்சு தான் உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு 1000 பேக் லிங்க் ஆச்சு மந்த் வந்து பில்டு பண்ணால் மட்டும்தான் உங்கள் சைடு வந்து தப்பிக்கும் சரிங்களா. தென் அடுத்ததாக இப்போ நம்ம வந்து டேரெக்டாக நம்மளுடைய கூகுள் சர்ச் கன்சோல் வந்து உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தென் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்னுடைய கூகுள் சர்ச் கன்சோல் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா. இந்த லாஸ்ட்டு 24 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அதாவது நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா.
இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேஜஸோ தென் மற்ற எதுவுமே என்னால் காட்ட முடியாது. ஏன்னா அந்த அந்த இடத்த வந்து என்னுடைய கீவேர்ட்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து கூகுளில் ரேங்க் ஆகிட்டு இருக்குன்னு வந்து தெரியும். அதே சமயத்தில் இது வந்து என்னுடைய பர்சனல் டொமைன்ன்றதால என்னென்ன யூஆர்எல்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால நான் வந்து கண்ட்ரிஸ் வந்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டு 7 டேஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்த வந்து நான் என்ன பண்ணுறேன், லாஸ்ட்டு 7 டேஸ் போடுறேன். நல்லா பாருங்கள், கிராஃப் பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய கிளிக்ஸ், டோட்டல் கிளிக்ஸு, டோட்டல் இம்ப்ரெஷனு, அதே போல் பேஜ் ஆவரேஜ் சிடிஆர் அண்ட் ஆவரேஜ் பொசிஷன்லாம் நீங்கள் நல்லா பார்த்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். தென் லாஸ்ட் 28 நாளைக்கு போடுறேன். சரிங்களா? ஸோ நல்லா பாருங்கள், லாஸ்ட் 28 நாளைக்கு போட்டிருக்குன்னா தென் எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ கிளிக்ஸ் எவ்வளோ சிடிஆர்ன்றது எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா? தென் இப்போது லாஸ்ட்டு 3 மந்த்துக்கு போகிறேன். ஏன்னா 1 மந்த்ன்றது லாஸ்ட் 28 நாள் ரிப்போர்ட்னும் போது நெக்ஸ்ட் மந்தில் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். தென் இந்த இடத்த பாருங்கள், 3/16 நல்லா பாருங்கள், லைட்டாக கிராஃப் வந்து மேலேருந்து சடனாக கீழே டவுன் ஆக தெரியுதுங்களா? 3/12/2025 ஓகேங்களா? அதே போல் 3/16/2025, 3/20/2025 தெரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு அக்யூரேஸாக தெரியணுமா? இப்போ பாரு, சரியா? 3 மாதத்துக்கு போட்டிருக்கிற நண்பா, நல்லா பாருங்கள், கரெக்டாக அப்படியே பாருங்கள் ஓகேங்களா? 12/28/2024 இதுலேருந்து கிராஃப் யூஸில் எப்படி அப் அண்ட் டவுன் இருக்கா? அப்புறமேட்டுக்கா 1/30/2025 ஓகேங்களா? அதாவது 1வது மாதம் மந்த் எண்டில், டிசம்பர் மந்த் எண்டில் வந்துட்டு அதிலேருந்து அப்படியே நல்லா சைடு வந்து க்ரோ ஆகிருக்கு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? கோர் அப்டேட் வந்துச்சு. கோர் அப்டேட் வந்த உடனே முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்ல வரன்றது தெரியுதுங்களா? அந்த இடத்த கரெக்டாக இந்த இடத்த பாருங்கள், கோர் அப்டேட் வந்தது கரெக்டாக பாருங்கள், 3/15 கான்செப்ட் புரியுதுங்களா? என்ன சொல்ல வரன்றது? 3/15 கோர் அப்டேட் வந்திருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ அதை நான் ஸ்டார்டிங்காக அந்த ரிப்போர்ட் காமிச்சேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். 3/4/2025 இந்த டேட்டு பாருங்கள், 3/15/2025 அப்படியே மொத்தமாக பாருங்கள், மேலே இருக்கக்கூடிய கிளிக்ஸ்லேருந்து இம்ப்ரெஷன்லேருந்து எல்லாமே ஒரே அடியாக படுத்துருச்சு. அப்போது என்னன்னு சொல்லது புரியுதுங்களா? ஸோ அதிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ மார்ச் மாதம் 27ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக கொஞ்சமாக பூம் தெரியுது. கான்செப்ட் புரியுதுங்களா? அதாவது இந்த கிராஃப் வச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன். இது வந்து லாஸ்ட்டு 7 டேஸ்க்கு தென் லாஸ்ட் 28 நாளைக்கு போகும்போது உங்களுக்கு வந்து பெருசாக தான் தெரியும். கான்செப்ட் பிரகாரம் நான் என்ன சொல்லுறது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய இது போல் கூகுள் சர்ச் கன்சோல் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும், நான் என்ன சொல்ல வரேன்றது. சரிங்களா? ஸோ இதுக்கான ப்ரூஃப்மே நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்டேன். தென் பேக்லிங்க் அப்போ ப்ரோ நீங்கள் வந்து பேக்லிங்க் பில்டு பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்காதீங்க. இது வந்து என்னுடைய ஃப்ரெஷ்ஷான ஒரு வெப்சைட். நான் இதுக்கு பேக்லிங்க்குமே நான் பில்டு பண்ணி தான் வச்சுருக்கேன், பண்ணாமலாம் கிடையாது. ஓகேங்களா? தென் ஒரே வெப்சைட்டுக்கு பேக்லிங்க் பில்டு பண்ணால் பிரச்சனை கிடையாது. நான் வச்சிருக்கிறது 10க்கு மேற்பட்ட வெப்சைட். எத்தனை வெப்சைட்டுக்கு மட்டும் என்னால் மட்டும் வெப்சைட் பேக்லிங்க் பில்டு பண்ண முடியும்? ஓகேங்களா? ஸோ ஒரு பேக்லிங்க் ஒரு மாதம் நம்ம வந்து வேலை செய்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை செய்ய முடியும். ஓகேங்களா? அப்படின்னும் போது என்ன தான் கண்டென்ட் குவாலிட்டியாக இல்லைனாலுமே ஏதோ ஒரு விதத்தில் அடி வாங்கணும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அதாவது கூகுள் நினைக்கிறதா எல்லாமே. ஓகேவா? பேக்லிங்க் வந்து அதிகமாக, அதாவது ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா 1,00,000 பேக்லிங்க் இந்த எல்லா வெப்சைட்டும் தப்பிச்சிடுச்சு நண்பா. 10,000 பேக்லிங்க் இந்த வெப்சைட் கூட ஓரளவுக்கு தப்பிச்சிடுச்சு. 10,000க்கு கீழே இருக்கக்கூடிய எந்த வெப்சைட்டாக இருந்தாலுமே அடி வாங்கிடுச்சு. இதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? ஸோ நல்லா பாருங்கள் இந்த இடத்த. தென் கரெக்டாக 3/15/2025 கோர் அப்டேட் வந்திருக்கு. அதுலேருந்து சைடு மொத்தமாக அப்படியே படுத்துடுச்சுன்றது இப்போது இது மூலிமா உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தென் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது நான் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டில் அப்படின்னா உங்களுடைய கூகுளோடைய சர்ச் கன்சோல் ஓப்பன் பண்ணி தென் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் போய்ட்டு, அதாவது லாஸ்ட்டு 7 டேஸு தென் 24 ஹவர்ஸ் 28 நாளாக செக் பண்ணி பார்த்துட்டு தென் 3 மாதத்தில் நீங்கள் போட்டு செக் பண்ணும்போது இந்த டேட்டில் உங்கள் வெப்சைட் அஃபெக்ட் ஆகிருக்கா இல்லையான்றதை நீங்கள் அக்யூரேசியாக வந்து பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தென் ஸோ புரிஞ்சுக்கங்க. தென் ஒவ்வொரு 3 மந்த்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுள்ன்றது கோர் அப்டேட் போய்கிட்டு தான் இருக்கும், வந்துக்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் எல்லோரும் மந்த் அண்ட் மந்த்து பேக்லிங்க் 1000ன்றது மினிமம் பில்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட சைடு வந்து தப்பிக்கலாம். தென் நீங்கள் தப்பாக பேக்லிங்க் பில்டு பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து ஸ்பேம் ஸ்கோருமே வந்து ஏறும். அது இல்லாமல் கூகுளில் கோர் அப்டேட் வந்தாலுமே ஸ்பேம் ஸ்கோருன்றது ஒன்று ஏறுன்றது யாரும் மறந்துடாதீங்க. சரிங்களா? தென் கோர் அப்டேட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் நான் கொடுக்கக்கூடிய இது போல் கோர் அப்டேட் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஏதோ ஒரு இடத்துல நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். நம்மக்கிட்ட கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஃபார் ஆர்டிகல் 200 கொடுத்துட்ருக்கேன். பேக்லிங்க் சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மினிமம் பேக்கேஜ் வந்து 1000 ரூபாய், ஒரு பேக்லிங்க் 1 ரூபான்னு கொடுத்துட்ருக்கேன். வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 3 விதமான பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது.
ரூ. 7,000 ரூ. 15,000 ரூ. 25,000 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால் பண்ணுங்கள், ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறேன். தென் இது போக வெப்சைட்டுக்கு டொமைன் அத்தாரிட்டி வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக 45+ வரைக்கும் ஸ்பேம் ஸ்கோர் 1ல் இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாத சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது டொமைன் ரேட்டிங் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கேன். தென் இது போக ஆஃப் பேஜ் எஸ்இஓ ஆன் பேஜ் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டாக வந்து பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். AdSense அப்ரூவல் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. ஆட் மேனேஜர் வந்து அப்ரூவல் சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது போல் வெப்சைட் சம்மந்தமாக காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தென் உங்கள் வெப்சைட்டுக்கு பேமெண்ட் கேட்வே வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது, இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். வெப்சைட்டு சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நண்பா. ஓகேங்களா? ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வெப்சைட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ் வந்து ஹையர் பண்ணிக்கலாம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.